அனைவருக்கும் அலமேல் எடுப்பங்கரையின் வணக்கம். இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட 7th ஃப்ளோரில் திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக விளக்குகள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அந்த கஜலக்ஷ்மி இருக்கக்கூடிய நார்மல் காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு எல்லாமே பீஸ் ரேட்டு தான். இதில் காமாட்சி அம்மனே இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு இப்போ இருக்குது. அதுலேயும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு இது வீட்டில் வச்சா ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அழகாக ஸ்ரீ சக்கரம் இருக்குது. இதே காமாட்சி அம்மன் விளக்கில் அந்த கரும்பு வச்சுருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே கும்பம் இருக்கும். அதனால் எங்களுக்கு அஷ்டலட்சுமி 8 பேர் அஷ்டலட்சுமி வருவாங்க. இதுலேயே 9 பேரும் பிள்ளையாரோட சேர்ந்து 9 பேர். இது பிள்ளையாரோட சேர்ந்தா? ஆமாம், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ நடுவில் பிள்ளையார் 8 அஷ்டலட்சுமி, பின்னாடி வந்து நம்ம கும்பம் நல்லா இருக்கும். என்ன ரேட்டு? 566 தான். என்ன சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விளக்கில் அப்படியே அஷ்டலக்ஷ்மியும் வர்றாங்க. நடுவில் பாருங்கள் கஜலக்ஷ்மி, சுற்றி 7 லக்ஷ்மியும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கும் இருக்குது. இது எல்லாமே பீஸ் ரேட்டு 648 ரூபான்னு நினைக்கிறேன். இது பெருமாளோட சங்கு சக்கரம் அந்த விளக்கு சூப்பராக இருந்தது, செம்ம வெயிட். இதெல்லாம் இது நந்திகேஸ்வரர் 1700 ரூபான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சிவ பூஜை பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னபூரணி விளக்கு, இந்த விளக்கோட ரேட்டெல்லாம் 143 ரூபா தான். நடுவில் திரி போட்டு ஏற்றக்கூடிய அந்த ஆத்ம விளக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் இது மாதிரி புதுசாக நிறைய விளக்குகள் பார்க்கலாம். இது கோவிலில் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான அம்பாள் சிலை, தூபக்கால், பஞ்சபாத்திரம், உத்திராணி, பின்னாடி ஃபுல்லாக அழகழகாக குட்டி குட்டி சிலையாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மூடி போட்ட விளக்கு 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது காற்று ரொம்ப அடிக்கும் இல்லையா, அதுக்காக இப்படி மூடி போட்ட விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் சாம்பிராணி போடக்கூடியது. ஆமை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமை வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டேன். வைக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிரமிடு மாதிரி இருக்கக்கூடிய ஆமை 1400 ரூபா. பக்கத்தில் இருக்க இந்த அடுக்கு தாமரை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 700 1000 ரூபாய் என்னமோ வருது. இது சங்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. அதில் குட்டி ஸ்டாண்டு, இடம்புரி சங்கு, வலம்புரி சங்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இதுவுமே ஒரு சாம்பிராணி போடுறது தான். நிறைய கங்கு போட்டு போடுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணி போடக்கூடிய ஒரு பாத்திரம் இது. இதை கங்கு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு சாம்பிராணி போக வரும். இது முருகரோட ராஜ அலங்காரம், சின்ன சைஸில் இருக்குது, அழகாக வீட்டில் வச்சுக்கலாம். இது வீணையோடு இருக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி. விளக்குக்கு சென்டரில் திரி போட்டு ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குட்டி பீஸ் வந்து 54 ரூபா. ஒரு அழகான ஒரு பெரிய ராஜகணபதி தலைப்பகையெல்லாம் கட்டியிருக்காரு. வெங்கலத்தில் செஞ்ச இந்த பிள்ளையாரோட ரேட்டு மட்டும் 12000 ரூபா. பக்கத்தில் 2 யானை இருக்குது. யானையோட ரேட்டு எனக்கு தெரியல. இந்த பிள்ளையாரோட ரேட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். சேர்த்து கிடைக்குது. மாவிலை கும்பம் உள்ள தண்ணிலாம் ஊற்றிக்கலாம். நீங்கள் உள்ள ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள் பொடிலாம் போட்டு நீங்கள் இதுலேயே பிள்ளையாரா? ஆமாம், இதுலேயே பிள்ளையாரும் வந்திருக்காரு, லட்சுமி வந்திருக்காங்க. எல்லாமே பிள்ளையார், சுற்றி பிள்ளையார் இருப்பாரா? ஓ, இது வேற டிசைன். இதில் நீங்கள் ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி போட்டு அது மேலே தேங்காய், மஞ்சள் பொடிலாம் போட்டு அது மேலே தேங்காய் வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாருமே கிடைக்கும். நல்லா இருக்கும். அது எவ்வளவு? இது 4000 வரும் மேடம். மொத்தமாக அந்த 3 சேர்த்து எல்லாமே. இது வந்து வெங்கலம், அதனால வந்து ரேட்டு கூட வரும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாலும் தலைமுறைக்கும் நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு இருக்கும். தலைமுறைக்கும் வாங்க தூக்கி பாருங்க, நல்லா இருக்கும். வெங்கலம் அதுதான் பல பலன் இருக்கு. சின்னதுன்னா ரேட்டு என்ன வருது? சின்னது வந்து 2000 ரூபா வரும். 2000 ரூபா. 2000 ரூபா. சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர்னு அப்படியே குடும்பத்தோடு இருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? சின்னதாக அழகாக இருக்குது. இந்த கார்த்திகைக்கு நிறைய அகல் விளக்கு அப்படியே பாக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. அதில் புதுசாக என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அகல் விளக்குலாம் 50 ரூபா, சின்னதாக இருந்தால் 30 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் கிடைக்குது. இந்த டிசைன் போட்ட விளக்கு பாருங்கள், 34 ரூபா. இது வந்து எண்ணெய் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக அடியில் ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. எண்ணெயும் சிந்தாது, நம்ம அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். சின்ன ஸ்டாண்டு விளக்குலே நமக்கு 5 திரி போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கு, இதே விளக்கு மண்ணுலேயும் இருந்தது, அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். 35 ரூபா. விலை கூட கம்மி தான் மேடம். நல்லா இருக்கும் மேடம். 1/2 லிட்டரு நம்மளுக்கு 1/4 லிட்டரு பிடிக்கும் மேடம். எண்ணெய். ஆமாம், நம்ம மாட்டுக்கு நம்ம பொறுத்து வச்சுட்டு ரொம்ப நேரம்
குபேர காசு விளக்கு 176 ரூபாய். இது மூடியோடு இருக்கக்கூடிய அந்த வெத்தலையில் சந்தனம் குங்குமம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு. இது விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சள் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 5 விளக்காவே இருக்குண்ணே. மேலே அன்னம் வச்சது. இது வந்து நம்ம குருவாயிரப்பா. இது வந்து மேலே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். 700 800. இது பாருங்கள் பிள்ளையார் வச்சுருக்கு. இது எங்கே உள்ள விளக்கு? இது நாச்சர் கோயில் விளக்குன்னு சொல்லுவாங்க. டிசைனிங் வரும் நல்லா ஃபுல்லாக டிசைன். 4133 ரூபா. இதுலேயே சரஸ்வதி வருது. இது பெருசு இருக்குது சின்னது இருக்குது. சரஸ்வதி லட்சுமி பிள்ளையார் எல்லாம். இது சங்கு சக்கரத்தோட அழகாக 2 விளக்கு. அந்த 2 சங்கு சக்கரத்துலேயும் 5 விளக்கு இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து 1455 ரூபான்னு நினைக்கிறேன். இதுவும் அதே ரேட்டு தான். சங்கு சக்கரம் 5 விளக்கு இருக்கும் ஒன்றுலேயும். இது பாருங்கள் மேலே ஒரு 5 விளக்கு இருக்குது, கீழே 5 விளக்கு இருக்குது. அது மேலே அன்னம் இருக்குது. அன்னத்தில் 2 5 10 விளக்கு அப்படியே ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. திருக்கார்த்திகை விளக்கு மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய 4 முகம் விளக்கு 5 முகம் விளக்கு குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லா ஊர் விளக்கும் மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட 7th ஃப்ளோரில் கிடைக்குது. எல்லா பூஜை பொருட்களும் இங்கே கிடைக்கும். வாஸ்து உருளி இருக்கும் இல்லையா, அந்த வாஸ்து உருளி அதை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு இது எல்லா சைஸ்லேயும் இங்கே இருக்குது. டவரா டம்ளர் காஃபி டம்ளர் குடிப்போம் இல்லையா, அது பித்தளையில் இருக்குது. இது வந்து 310 ரூபா. முருகரோட வேல் இருக்குது. இந்த வேல் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. ஸ்டாண்டு இருக்கக்கூடிய வேலும் பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. பட் பெரிய சைஸ் வச்சா டெய்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணி வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம்லாம் படிக்கணும். இது வந்து விளையாட்டு பொருள் கிடையாது. ஸோ பெரிய சாமி சிலைகள் வாங்கும்போதும் அப்படி தானே எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. உங்கள் பாரம்பரிய வழக்கம் என்னவோ அது மாதிரி வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம விளக்கெல்லாம் வாங்குறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. சூப்பராக நிறைய விளக்கு வாங்கி ஆசை தீர வச்சுக்கலாம். இந்த கோமாதாவும் அப்படி தான் 423 ரூபா சின்ன இது. இதெல்லாம் தாராளமாக நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம். இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. குட்டி கோமாதா பாருங்கள், கண்ணுக்குட்டியோடு இருக்குது. இதெல்லாம் பெருசு. இந்த மாதிரி பெரிய கோமாதானா 1200 ரூபா ரேட் வருது. இதெல்லாம் நம்ம தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். விளக்குலாம் கார்த்திகை தீபம் முடிஞ்சோடனே ஏதாவது பண்டிகை நாளில் மட்டும் நம்ம எடுத்து ஏற்றிக்கலாம். மற்ற நாள் அழகாக ஒரு பெட்டியில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் சாமி சிலை அந்த மாதிரி செய்ய முடியாது. சூப்பராக இருக்கு இல்லையா இந்த ஒரு கோமாதா. இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கேரளா விளக்கு, திருநெல்வேலி விளக்கு, எல்லா ஊர் விளக்கும் இங்கே கிடைக்குது. 818 ரூபா. இந்த வருஷம் இப்படி 5 முகம் வச்ச அந்த 5 தீபம் ஏற்றுற மாதிரி வச்ச இதுதான் ரொம்ப ட்ரெண்டியாக நிறைய விளக்கு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. அதிலே கொஞ்சம் பெரிய விளக்குனா 1274 ரூபா இந்த விளக்கோட ரேட்டு. ஸோ இதெல்லாமே பீஸ் ரேட் போட்டே வச்சுருக்காங்க. இந்த விளக்கு வந்து 907 ரூபா. இதுலேயே நம்ம மண் விளக்குகள்லாம் பார்க்கலாம். கார்த்திகை விளக்கு, சிட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் குத்து விளக்கே வச்சுருக்காங்க மண்ணில் பாருங்கள். இந்த விளக்கோட ரேட்டு 100 ரூபா. நான் மண்ணில் அந்த குட்டி குட்டி அகல் விளக்கு, சிட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பார்த்துருக்கேன். அதுலேயே பாருங்கள், அந்த அகல் விளக்குலேயே அடியில் எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய அகல் விளக்கு ஒன்று சூப்பராக இருக்குது. வெறும் 6 ரூபா தான். நிறைய எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம். அதுலேயே பாருங்கள் கொஞ்சம் டிசைன்லாம் போட்டு 30 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த விளக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பிளேட்டோட குட்டி அடுப்பு, இந்த விளையாட்டு ஜாமான் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த மண் விளக்குலேயே காமாட்சி விளக்கு மாதிரியும் வச்சுருந்தாங்க. இந்த விளக்கு தான் அது. அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா. இதுலேயே அந்த அகல் விளக்கை அப்படி பிடிச்சி தூக்குற ஒரு ஸ்டாண்டோடு இருக்கிற மாதிரியும் வந்தது. அந்த பேக் சைடு ஒரு கைப்பிடியோடு இருக்குது. 34 ரூபா இந்த விளக்கோட ரேட்டு. என்னதான் நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணாலும் சேமிப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதுக்காக செம்ம அழகாக குட்டி குட்டியாக உண்டியல் வச்சுருக்காங்க. 30 ரூபாயிலேருந்தே இந்த உண்டியல்லாம் கிடைக்குது. சின்ன உண்டியலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உண்டியல் வாங்கி எல்லாருமே காசை சேவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.